மாஞ்சோலை தேயிலை தோட்ட பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய பிரச்சனை. வெள்ளைக்காரங்காலத்திலே மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அங்கே கொண்டு போய் காடுகளை திருத்தி தேயிலை தோட்டத்தை உருவாக்குனாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு அரை அடிமை நிலை என்று சொல்லப்படுகிறதாக அது வரையறுக்கப்படுகிறது. இந்தியா விடுதலை அடைந்ததற்கு பிறகாவது அந்த மக்களுக்கு விடிவு கிடைத்திருக்க வேண்டும். அப்படி எதுவும் நடக்கல. இது ஒரு காலனி காலத்து அடிமை முறை இன்றைக்கு வரை தொடர்வது என்பது எல்லோருடைய அவமானமாக நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அங்கே வாழ்கிறார்கள், அவர்களுடைய பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது. 100 வருடமாக கிட்டத்தட்ட அடிமைகளைப் போல மக்களை சுரண்டுகின்ற ஒரு அவமானகரமான ஒரு தொழிற்சாலையாகத்தான் நாம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிற்சாலையை பார்க்க முடிகிறது. இப்பொழுது அந்த தொழிற்சாலையை மூடுகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் எதுவும் இல்லாமல் வெறும் கையோடு வெளியில் ஏற்றப்படுகிறார்கள். வெளியிலேற்றப்படுகின்ற மக்களுக்கான நீதியை வேண்டும் தான் நாங்கள் கேட்கிறோம். இதுல 2 முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் தமிழக திமுக அரசுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். ஒன்று, இந்த தேயிலை தோட்டத்தை நடத்துகின்ற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்பது மிக பெரும் பணக்கார நிறுவனம், மிகப்பெரிய முதலாளித்துவ நிறுவனம், அது பெரும் லாபத்தை ஈட்டுகின்ற நிறுவனம். அவர்கள் இந்த தொழிலாளர்கள் வேலை செய்த ஒரு வருடத்துல 150 நாட்களிலிருந்து 200 நாட்கள் என்கின்ற அளவிலே அவர்கள் எவ்வளவு காலம் வேலை செய்தார்களோ அந்த அளவிற்கான நட்டஈட்டை வழங்கணும். அதாவது 150 நாள்ல இருந்து 200 நாட்கள் அளவிலான வேலை நாட்களை கணக்கிட்டு 10 வருடம் வேலை செஞ்சாங்கன்னா அதற்கேற்ப ஒவ்வொரு வருடத்திற்கு 150 இருந்து 200 நாட்கள் என்று கணக்கிடுவதை போல 10 வருடம் 20 வருடம் 25 வருடம் என்று எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் நட்டஈடு கொடுக்கணும். இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே போர்டு நிறுவனம் கார் கம்பெனி மூடப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 143 நாட்களில் இருந்து 200 நாட்கள் வரை கணக்கிடப்பட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் நட்டஈடு கொடுக்கப்பட்டது. அதே போல BMW கம்பெனி மூடப்பட்ட பொழுது அதுவும் இங்கேதான் இப்படியான நட்டஈடு தான் கொடுத்தாங்க. அப்ப தொழிலாளர்களுக்கு 2 முறையாக 2 வேறு விதமாக நட்டஈடு கொடுத்துட முடியாது. பார்லிமெண்டரி கமிட்டி எல்லாம் உருவாக்குறோம், பாராளுமன்ற உறுப்பினர் அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி நாம் உண்மை அறியும் என்ற நிலையில் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதுபோல சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு செயல்பாட்டாளர்களை கொண்டு ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கி அதன் மூலமாக அந்த மக்களுக்கான நிவாரணம் தரணும். இது தமிழினம் எதிர்கொண்ட மிகப்பெரிய நெருக்கடி. 100 ஆண்டுகளாக இங்கே அடிமைகளாக அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். வெறுங்கையோடு அவர்கள் வெளியேறுவது என்பது நமக்கு அவமானமானதாக இருக்கிறது. இந்த போராட்டங்களிலே அந்த மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களை நாங்கள் அழைக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திரண்டு நிற்கிறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். அந்த தனியார் கம்பெனிக்கு எதிரான போராட்டம் நடக்கும். குறிப்பா சொல்லிக்கிறோம், இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி தான் இந்த பிரிட்டானியா பிஸ்கட் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம். அது கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய, வருமானம் ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட 2,200 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அவர்களுக்கு நட்டஈடு கொடுப்பதில் பெரிய சிரமம் எல்லாம் கிடையாது. அதை தர மறுத்தால் அந்த கம்பெனியினுடைய, இந்த பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி தான் அவங்களுக்கு பெரிய வருமானமாக இருக்கிறது. தமிழர்கள் அந்த பிரிட்டானியாவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த பிஸ்கட்டுகளை, பிரிட்டானியா பிஸ்கட்டுகளை நாங்கள் நிராகரிக்கக்கூடிய, புறக்கணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்தை அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை எச்சரிக்கின்றோம். தமிழ்நாட்டிலே தமிழனுக்கு நீங்க தமிழன்கிட்ட வணிகம் பண்ணி இவ்வளவு சம்பாதிச்சுட்டு தமிழனை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படிதான் பதில் சொல்லுவோம். ஆகவே எங்கள் மக்களை வைத்து ரத்தத்தை உறிந்து எங்களுக்கு தேயிலை தருவது, முகமது அலி ஜின்னாவினுடைய பேரனாக இருக்கக்கூடிய நூஸ்லி வாடியாக்கு சொல்லிக்கிறோம், தமிழ்நாட்டில் உங்களுடைய பொருள் விற்காது என்று எச்சரிக்கின்றோம். தமிழனை வஞ்சித்துக் கொண்டிருந்தால் அதற்கான பதிலடியை பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் திருப்பி அளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உடனடியாக அந்த மக்களுக்கான நீதியை வழங்கு என்பது எங்களது கோரிக்கை. தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பெரிய கம்பெனியிடமிருந்து மக்களுக்கான நட்டஈட்டை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான நிலத்தை ஒதுக்கி வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை. அதே மாதிரி இப்ப மதுரை நீதிமன்றத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குக்கு பதில் சொல்கின்ற வகையில அந்த வனத்துறையை சார்ந்த துணை இயக்குனரை வைத்து ஒரு பதில் அரசு கொடுத்திருக்கிறது. அது ஏற்புடையதல்ல, இது முறையானதல்ல, இது சமூக நீதிக்கானதல்ல. அரசுதான் பதில் சொல்லணும். ஒரு வனத்துறை அதிகாரி வச்செல்லாம் பதில் சொல்வது என்பது போராடுகின்ற மக்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. ஆக திமுக அரசு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1999 அந்த மக்கள் நீதி கேட்டு போராடிய பொழுது அன்றைக்கு அரச வன்முறை உங்கள் ஆட்சியில் ஏவப்பட்டது. அதை அந்த மக்களும் மறக்கவில்லை. அந்த அன்றைக்கு ஏற்பட்ட கரையை போக்குவதற்காக இன்றைய ஆட்சியில் அவர்களுக்கான உரிய நிவாரணத்தையும் நீதியையும் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.